வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் இனிமேல் பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வந்து எனி ஒன் பட் யூ 2023 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த டெல்ஸ்மென்.கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீன்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு வந்து லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கு, ஓகேங்களா. அவளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு ஒரு கேஃபேக்குள்ளே போகிறா. பட் வந்து அங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமராக ஆனால் மட்டும்தான் ரெஸ்ட் ரூம் சாவி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல அவங்களால போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட கியூ நிற்குது. ஸோ அப்போ தான் ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ வந்து பென் ஒரு ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் வேலை செய்கிறார், ஓகேங்களா. அண்ட் அவர் வந்து நம்ம பிஏ பார்த்தோன்னே பிக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒய்ஃப் மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு ட்ராமா பண்ணி நம்ம பிஏ வந்து ரெஸ்ட் ரூம் போக யூஸ் பண்ண வச்சுறாரு. அண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அண்ட் அன்றைக்கி நைட் வந்து அவங்க வந்து நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைம் டுகெதர், ஓகேங்களா. அண்ட் அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து நம்ம பென்னிக்கிட்ட சொல்லாமலே ஏஞ்சி வெளியே போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பென் ஏஞ்சி பார்க்கும்போது தன்னோட ஃப்ரெண்டான பீட் வராரு. பீட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பொண்ணு இப்படி போயிட்டா, ஒருவேளை இதான் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் நம்ம பி வந்து ஐயோ நம்ம பண்ண தப்பாச்சு, நமக்கு அவனை பிடிச்சிருந்தது, ஆனால் நம்ம ஏன் இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் பேசலான்னு போகிற அந்த நேரத்தில் பென் இப்படி சொல்லும்போது அதை கேட்டு தென் வந்து போயிடுறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு பேச்சு மூச்சு எதுவுமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பென்னோட ஃப்ரெண்டான பீட்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அண்ட் அதே மாதிரி நம்ம பி இருக்கா பார்த்தீங்கன்னா ஹீரோயின், அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. இந்த 2 பேருமே லவ் ஆகி அவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்க போகுது 6 மந்த்ஸ் கழிச்சு. அண்ட் அந்த ஒரு சமயத்தில் பப்பில் வந்து திரும்பியும் வந்து விதியா என்னன்னு தெரியல, திரும்பியும் ஹீரோயின் பேசுகிற நேரத்தில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு காரணம் வந்து மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி தப்பான இமேஜை மாற்றி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த ஊரில் வந்து நம்ம பென்னோட எக்ஸ் இருக்கா. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்குமே வந்து ஒரு எக்ஸ் இருக்கா, ஓகேங்களா. 2 எக்ஸுமே அங்கே வராங்க. ஸோ இவங்களை ஜெலஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இல்லாத ஒரு லவ்வை அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை போய் முடிஞ்சிருது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வெட்டிங்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸாக போயிட்டு இருக்கு. அந்த கடைசியில் வந்து இவங்க தன்னோட தப்பை ரியலைஸ் பண்ணி இவங்களுக்குள்ள இருக்கிற லவ்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒன்று சேர்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து ஒரு காமன் ஸ்டோரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது. ஹீரோயின் பார்க்குறாங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, விலகி போயிடுறாங்க. தென் வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெட்டிஃபை பண்ணிட்டு திரும்பி ஒன்று சேர்ந்து கடைசியில் படம் இந்த மாதிரி தான் முடியும், ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு அடாப்டேஷன், நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரு அடாப்டேஷனில் தான் இந்த படம், இந்த ஸ்க்ரீன் பிளேல தான் இந்த படமே வந்து அமைஞ்சிருக்கும். அண்ட் இது ஒரு காமனான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கப்புள்ஸாக இருந்தீங்கன்னா பார்க்கலாம், அப்படி இல்லைனா ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே. முன்னபடி ஒன்றும் பெருசாலாம் சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு நார்மலான ஒரு எல்லாம் யூனிக்காக ஒன்றுமே கிடையாது, ஒரு நார்மலான ஸ்டோரி லைன், ஒரு நார்மலான படம்னு சொல்லுவேன். அதனாலே இந்த படத்துக்கு நான் 2.7. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் மிஸ்டர் நோபடி நிறைய சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.